விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கண்ணாடி வளையலில் தன்னே நன்னானே அடி தன்னே நன்னானே அடி கதிரறுப்பு ஐசா கதிரறுப்பு பிந்துதடி தன்னே நன்னானே தானே நன்னானே. அந்த அறுவடை சாங்கு கேட்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. திரையில் பார்த்தவொன்னே தான் என் பாட்டு வந்துடுச்சு, சந்தோஷப்பட்டேங்க. வருஷம் பாடும்போது அண்ணன் அஞ்சித் அண்ணனை பார்த்துட்டு, அண்ணே வணக்கம்ண்ணே மதுரையிலேருந்து வரேண்ணே. 2வது வருஷம் வாய்ப்பு கேட்குறோம், அண்ணே மதுரையிலேருந்து வரேன். 3ஆவது வருஷம் கேட்டேட்டான். வருஷம் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அண்ணன்ட்ட வந்து உரிமையோட ஒரு யதார்த்தமாக கேட்டது தான். அது முடித்த உடனே 4 நாளுக்கு அப்புறம் ஃபோன் வரும். உடனே நைட்டாக கிளம்பிட்டேன். அப்போ தான் பாட்டுன்னு கேட்டலடா பாடுறா ஜீவனை உட்காந்துருக்காரு. அது அந்த காலகட்டத்திய படம் அப்படிங்கும்போது இது வச்சுக்கலாம் இது வேண்டாம் அந்த மாதிரியான விவாதம்லாம் போயிருக்கும். இல்லை கண்ணாடி வளையலுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒன்றுச்சு. கண்ணாடி வளையலில் தன்னே என்னன்னானே உன் கதிரறுப்பு பிந்துதடி. அந்த கதிர் அப்போ கண்ணாடி வளையல் போட்டுருப்பாங்களா? கிழக்கு வெளுத்திருச்சு கீழ்வானம் நிறுச்சு ஏண்டா கொள்றடி கிழக்கே கிடையாடா கிழக்கு கீ. அப்போ எப்படி படுறது? வரிகள்ல அங்கேயே தான் அங்கே எழுதுறாங்க, ஸ்பாட்ல ரெடி பண்ண. இப்போ அறுவடை பாடலோட தொடக்கத்தில் சியான் விக்ரம் அவர்களுடைய குரல் வருது இல்லையா? சியான் அண்ணே அவங்க குரலை கேட்டது வேற லெவல் ஆயிடுச்சு பாட்டு. கண்டு காத்திருந்த கடவு பழிச்சிருச்சு பொன்னாட்ட நெல்லு மணிங்க பூத்து குலுங்கிருச்சு ஏவத்தல கைப்பட்டா நான் மொத்தமா சவக்குறேன். இன்னைக்கு நம்ம கூட சினிமா பின்னணி பாடகர், இந்த மண் சார்ந்த கலைஞர் மதிச்சயம் பாலா அண்ணா இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது இல்லைண்ணா. நிறைவாக அன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அது சினிமா பாடல்கள் ஆகட்டும், அது கடந்து வந்து சாமி பாடல்கள், பக்தி பாடல்கள் இதெல்லாம் பேசியிருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி தங்கலான் வெற்றிகரமாக திரையில் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்துக்கு என்ன வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி பாடல்களுக்கான வரவேற்பும் பிரம்மாண்டமாகவே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் ரொம்ப அழகாக உங்களுடைய பாடல் நாங்கள் பார்க்குறோன்னா அந்த பாட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல எனக்கு தங்கலான் பட வாய்ப்பு எனக்கு கொடுத்த ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். ஜிவி அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். உமாதேவி மேடம் அவங்க லிரிக் எழுதியிருக்காங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த கலாட்டா சேனலில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கு வணக்கம். கலாட்டா சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை சொந்த பந்தங்களுக்கு வணக்கம். முதல் வரியாக கிழக்கு வெளுத்திருச்சு கீழ்வானம் மின்னிருச்சு கண்டு காத்திருந்த கடவு பழிச்சிருச்சு பொன்னாட்ட நெல்லு மணிங்க பூத்து குலுங்கிருச்சு ஐசா ஐசா கண்ணாடி வளையலில் தன்னே நன்னானே அடி தன்னே நன்னானே உன் கதிரறுப்பு ஐசா கதிரறுப்பு பிந்துதடி தானே நன்னானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே ஏவத்தல கைப்பட்டா நான் மொத்தமா சவக்குறேன். கண்ணாடி வளையலில் தன்னே நன்னானே அடி தன்னே நன்னானே அடி கதிரறுப்பு ஐசா கதிரறுப்பு பிந்துதடி தன்னே நன்னானே தானே நன்னானே ஏதன்னே நன்னானே தானே நன்னானே. ஓவத்தல கைப்பட்டா நான் மொத்தமாக சவக்கிறேன், நீ மொத்தமாக சவந்தது நான் பத்திரமாகி தரேன், நீ பத்திரமாக வேணாம் நான் பத்திரம் போட்டு தரேன். மெய்யாலும் மாமா மெய்யாலும் தான் ஏ அத்தை மாமனு பத்தி எடுத்த முத்து மணிச்சாரமே தன்னே நன்னானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே. அது தேட்டர்லலாம் அந்த அறுவடை சாங்கு கேட்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது, புல்லரிக்கிற விதமாக எங்களுக்கெல்லாம். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா திரையில் பார்த்த அனுபவம்? திரையில் பார்த்தவொன்னே தான் என் பாட்டு வந்துடுச்சு, சந்தோஷப்பட்டேங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன். ஆனால் 1 வருஷம் 1.5 வருஷம் கனவு இது தங்கலான் படம் பாடி முடிச்சதுலேருந்து இப்போ வரும்னு காத்திருந்தோம். படத்தை பார்த்த பிறகு தான் நம்ம பாடின பாட்டுன்றதை கேட்ட பிறகு தான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேரின்பம் தான் அது கொள்ளணும். ஏன்னா அதில் ஒரு மெலடி வாய்ஸ் ஃபுல்லாமே நம்ம ஓப்பனிங்லேருந்து இருக்கும். அதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கத்துன விதங்கள்லாம் தாண்டி ஒரு மெலடின்றதை அந்த இடத்துல கேட்குறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்கய்யா.
ரொம்ப ஒரு முக்கியமான பாடலா பார்த்தோம்னா, ஏன்னா அந்த அந்த கதைக்களத்தோட அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கு, அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு காண்பிக்கிற ஒரு பாடலே அதுதான். ஒரு எப்படி சொல்றது, அந்த கதை நகர்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா அந்த பாடல் நாங்க பார்க்குறோம். அதை சொல்லும்போது எப்படி இருந்ததுன்னா, எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? நீலம் பண்பாட்டு மையத்தில் வருட வருடம் வந்து மார்கழி மக்களிசு நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் வந்து நிகழ்வு வருஷம் மார்கழி மக்களிசையில் முதல் நிகழ்ச்சி முதல் பாடல் நான் தான் பாடினேன். அப்புறம் வருஷம் பாடும்போது அண்ணன் அஞ்சித்தனை பார்த்துட்டு, அண்ணே வணக்கம்ண்ணே, மதுரையிலேருந்து வரேண்ணே, கிராமிய பாடகர்ண்ணே அப்படின்றது அறிமுகம் பாடுறேன். வருஷம் வாய்ப்பு கேட்குறோம் அப்படின்னாங்க. 2வது வருஷம் வாய்ப்பு கேட்குறோம், அண்ணே மதுரையிலேருந்து வரேன், மேய்ச்சியம்பாலானே தெரியும்டா, எனக்கு தெரிஞ்சானே உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இல்லைண்ணே அண்ணே படத்தில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புன்னா ஒரு சந்தோஷமாக போயிருமேனே அப்படின்ற மாதிரி நிகழ்வு. 3ஆம் வருஷம் கேட்டேட்டான், மேடையிலன்ட்டு கேட்டேன், அண்ணே வருஷம் இது பண்ணிகிட்ருக்கக்கூடாது, நான் இப்போ தொடர்ச்சியாக வந்து வருஷம் பஸ்ஸு, 2ஆவது வருஷம் ட்ரெயின், இப்போ காரை பிடிச்சி வந்திருக்கோம், ஏதாச்சும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட வந்து உரிமையோட ஒரு யதார்த்தமாக கேட்டது தான். பாட்டு நிகழ்ச்சி நீலம் பண்பாட்டு மையத்தில் நம்ம மார்கழி மக்களிசை முடிஞ்சு கிளம்புறோம். நான், தங்கச்சி சுகந்தி, மகாலிங்கன்னு எல்லா பேரும் பாட்டு கிளம்புறோம். முடித்தவொடனே எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அடுத்து அது முடித்தவொடனே 4 நாளுக்கு அப்புறம் ஃபோன் வருது, இந்த மாதிரி ரஞ்சித் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. உடனே நைட்டாக கிளம்பிட்டேன், விடிய காலம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். போனோன்னே தங்கச்சி சுகந்தி வந்துட்டாங்க. உள்ளே போய் நுழைகிறோம். அப்போ தான் பாட்டுன்னு கேட்டலடா பாடுறேன். ஜீவனே உட்காந்துருக்காரு, ரஞ்சித் அண்ணே, உமாதேவி மேடம் லிரிக்கிஸ்ட் அவங்க, நான், தங்கச்சி சுகந்தி ஒரே அந்த மியூசிக் ரெடி பண்ணுற இடத்துல உடனே டியூனிங்க. உடனே இந்த சொல்லுவாங்கள்ல சுட சுட அப்போல்லாம் ஒரு சுட சாம்பார் மாதிரி உடனே டியூனு, உடனே எழுதுகிறாங்க, உடனே பாட்டு. இந்த பாட்டு ஃபுல்லாமே இந்த பாட்டு ரெக்கார்டு பண்ணி வச்சு கேட்டுறான்ல, உடனே பாடின பாட்டு. அந்த கண்ணாடி வலையில உடனே பாடினது. ஓப்பனிங் தொகைராலேருந்து நான் தான் பாடினேன். அதில் ஃபுல் முடிக்கிறது இடையில என்னென்ன நம்ம சவரா அப்படின்றது, இடையில வந்து கறிக்குழம்பு, அது ஃபுல்லாமே இடையில அந்த இடத்துல உருவானது. டக்குன்னு பார்த்துட்டு பாடி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். படம் வரும் அப்படியே எதிர்பார்ப்போடையே காத்திருந்தோம். அப்படி வருது. இப்போ வந்த பிறகு தான் ரொம்ப மன நிம்மதி, மன சந்தோஷம். தங்கலான்ற ஒரு வரலாற்று மிக்க ஒரு படத்தில் சாதாரண ஒரு நாட்டுப்புற கிராமத்து கலைஞர் அங்கே பாடுறது நான் செஞ்ச பாக்கியமாக தாய் தகப்பனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அது நம்ம அந்த பாடல் வந்து ஒரு பாடி கையில் பாடுறது. இப்போ கண்ணாடி வேலையை பாடணா, கண்ணாடி பேஸில் பாடுங்க பாலா, அப்படி பாடுங்க அப்படின்னு ஜீவியனை சொல்லி கொடுத்த விதம் அருமையாக இருந்துச்சு. தங்கங்களை பார்க்கும்போது சுற்றி ஜாம்பவான்கள் எல்லாமே, அண்ணே ரஞ்சித் அண்ணே, ஜீவி அண்ணே, எல்லா பேருமே, உமாதேவி மேடம் அவங்க மிகப்பெரிய ஆளு. அவங்க முன்னாடி நம்ம பாடுறது ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். எப்படி சொல்லுவோம், கனவு பழித்ததுன்னு தான் சொல்லணும், கனவு நிறைவேறியதுன்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லும்போது ஒரு சாதாரண நாட்டுப்புற கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாட்டுப்புற கலைஞனா அப்படின்னு சொன்னாலே அது போற்றுதலுக்குரியவங்க தான். அது எப்படி சாதாரணமாக எங்களுடைய பார்வையில் அது என்றைக்குமே உயர்ந்தது. நீங்கள் என்னதான் சொன்னாலும் சாமி, என் நாட்டுப்புற கலை சக்கரவர்த்தி கலை எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் என்றைக்குமே சாதாரண நாட்டுப்புற கலைஞர் தான். இந்த நாட்டுப்புற கலை என்ன வந்து தத்தெடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த தாய் மூலியமாக அந்த கலைத்தாயிட்ட நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பிச்சை கேட்டு வந்தவன் தான். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய நான் சந்தோஷம். எப்போயுமே நான் ஒரு சாதாரண நாட்டுப்புற கலைஞர் தான். எப்படி எவ்வளோ வித்தியாசம் இருந்ததுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா சாரோடைய அந்த இசையமைப்பு அப்படின்றதெல்லாம், இப்போ ஜிவி சார், எப்படி அந்த இந்த இந்த ஃபீல் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா? 2 பேருமே வேற லெவலு. அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துலலாம் நம்ம நிற்கிறது பெருசு. அவங்க கூட உட்காந்து நம்ம பயணிக்கிறது ஒரு கனவு போல தான் இருந்துச்சு. ஏன்னா யுவன் அண்ணன்ட்ட கிட்டத்தட்ட 4 பாட்டுமே ஹிட். அண்ணன்ட்ட பாடின 4 பாட்டுமே ஹிட்டு. மக்கா கலங்குதப்பா, கண்ணே கலைமானே, லவ் டுடே, காஞ்சூரின் கண்ணப்பன், 4 பேருமே 4 பாட்டுமே 4 படமே 100 நாள். ஏன்னா 5வது படமும் தங்கலான்னு அப்படின்றப்ப நான் என்ன செய்வேன், தங்கமே தங்கலானே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பொண்ணா அமைஞ்சிருச்சு. இல்லை நம்ம 5 படமே 100 நாள் அப்படின்றப்ப நான் என்ன செய்ய அப்படின்றப்ப நான் வாங்கி வந்த வரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா பயமாக இருந்துச்சு. யுவனன்ட்ட பாடுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம்.
ஆனால் ஜீவன்ட்ட ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. தோல் தட்டி கொடுத்து தான் வேலை பார்த்தாங்க, பயப்படாமல். இல்லை இல்லை ஒரு நிமிஷம் பதட்டமாக இருக்குண்ணே, ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. அவனை தண்ணி குடிக்கிறியா, ஜூஸ் சாப்பிட்றியா? என்னண்ணே ஜூஸ் சாப்பிட்றேண்ணே, தண்ணி இல்லைண்ணே, ஜூஸ் ஐஸ் இல்லாமல் அப்படின்னு அண்ணன் வாங்கி அண்ணே ஜூஸ் சாப்பிட்டுட்டு நான் ரிலாக்ஸாக போகலாமா போகலாண்ணே. ரஞ்சித்துண்ணே நடிக்காரா டே நடிக்காரா? தெய்வமே, நடிக்கிறதுக்கு தானே வாய்ப்பு கேட்குறேன், வாய்ப்பு கொடுங்க. பாட்டு முடிஞ்சிருச்சு. முடித்த உடனே ரஞ்சித்தன்ட்ட கேட்குறேன், அண்ணே எப்போ கிளம்பலாம்? எங்கடா? இல்லை ஷூட்டிங்க்கு தான். பாடிட்டேன், பாடின பாட்டு ஃபுல்லாக நம்ம முகம் தெரியுது, இதில் நம்ம தெரியணும்ல, நம்ம கிளம்பிடுவோம்னே, எப்போ போவோம்டா? எவ்வளோ பெரிய படம் தெரியுமாடா? அப்பா சொல்கிறார், தங்கலான்றா இதில் வந்து பெரிய பெரியவங்க இல்லைண்ணே, நான் ஏதாவது உடுக்க அடிச்சுட்டு கோடாங்கி அடிச்சுட்டு ஏதாவது கூட நிற்பேல, ஏதாச்சும் ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருப்பேன் நான் அப்படின்னோடனே, உனக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பான முறையில் நான் கூப்பிடுவேன், மதுரை ஸ்லாங் எடுக்க போகிறேன், அப்போ வந்து இதில் கலந்துக்கணுன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணனே சொன்ன உடனே ரொம்ப பெருமிதம். அண்ணன் சொன்னது நான் என்னென்னா, எனக்கு தெரியாது தங்கலான்றது ஒரு இப்போ தான் எவ்வளோ பெரிய வரலாறுன்றது இப்போ படத்தை பார்த்தோன்னே தெரியும். என்ன எவ்வளோ வரலாற்று மிக்க படமாக எடுத்திருக்காங்க. நம்ம அசால்ட்டாக நம்ம கேட்டுட்டோம்னே நம்ம யோசனையாக இருந்துச்சு, தெரியாமல் கேட்டேன், எப்படி நடிச்சிருக்காங்க, எப்படி வாழ்ந்துருக்காங்க அவங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இசை ஜாம்பவான்ட்டையும் இசை தலைவன் சொல்லலாம், அவர் 2 பேருமே தங்கங்கள் தான், வேற லெவலில் இருந்துச்சு. மன நிம்மதியாக இருந்துச்சு. சொல்லிக் கொடுத்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க, இப்படி பாடுங்க அப்படி பாடுங்கன்ட்டு. இப்போ சொல்கிற மாதிரி அப்போ ரஞ்சித் அவர்களுடைய அந்த மதுரை ஸ்லாங்கில் ஒரு படம் இருக்குது, அது அண்ணன் தான் கொடுக்கணும், தெய்வம் அண்ணன் கேட்டுட்டு தான் இருக்கோம். அண்ணனே சொல்லிட்டாரு கொடுக்கணும் அண்ணன், அதுதான் அண்ணன் சொல்லியாச்சு. அண்ணன் டீசனாக கொடுக்கணும். ஆமாம், கேட்டுருவோம்ல, நாங்கள் கேட்காம யார்கிட்ட கேட்க போகிறோம்? நம்ம அண்ணன்ட்ட நம்ம கேட்காம யார் கேட்க போகிறோம்? நம்ம கேட்போம். ஆனால் இந்த பாடல் உருவான விதம் சொல்லுங்கண்ணா, எப்படி அந்த வரிகள்லாம் அமைக்கப்பட்டுச்சு? ஏன்னா அது அந்த காலகட்டத்தைய படம் அப்படிங்கும்போது இது வச்சுக்கலாம் இது வேண்டாம் அந்த மாதிரியான விவாதம்லாம் போயிருக்கும். இல்லை கண்ணாடி வளையலுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒன்றுச்சு. கண்ணாடி வளையலில் தன்னே என்னன்னானே உன் கதிரெருப்பு பிந்துதடி, அந்த கதிர் அப்போ கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்களா, அதுக்கே மேடம் யோசிச்சு அவங்க அண்ணன் கேட்டே இருந்தார், அப்போ அந்த வைக்கலாமா? கண்ணாடி வளையன்றது அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்களா, கண்ணாடி வளையல் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி தானே அந்த படம் நம்ம எடுத்துருக்கிறது. அப்போ நம்ம நிறைய அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் அந்த எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது, நம்ம ஊர் பக்கம் வந்து கிழக்குன்றது வந்து கேன்னு தான் சொல்லுவோம், கிழக்குன்னு சொல்லி. ஆனால் நம்ம இங்கே பாடும்போது கிழக்குன்னு வரணும், கிழக்கு இப்படி தான் வரணும் ஓப்பனிங்கு, கிழக்குன்னு நம்ம தான் பாடுறோம். நம்ம ஊர் பக்கம் தான் கே தான், இங்கிட்டு ஃபுல்லாமே இந்த கீ வரணும்னு அதுக்கு ரொம்ப பாடி 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 பாடி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாடும்போது கிழக்கு. ஆமாம், கிழக்கு கிழக்கு ஓப்பனிங் தொகரா, கிழக்கு வெளுத்திருச்சு கீழ்வானம் நிறுச்சு, ஏண்டா கொள்றடி, கிழக்கே கிடையாரா, கிழக்கு கீ. அப்போ எப்படி பாடுறது, கிழக்கு வெளுத்திருச்சு கீழ்வானம் பொங்கிருச்சு அவன் அப்படின்றப்ப நிறைய அந்த ஸ்லாங் இருக்கணும். நம்ம 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 இந்த பூர்வீகத்தில் நம்ம எப்படி மொழிகள் எப்படி இருக்கணுன்றதை நிறைய இது பண்ணாங்க. நம்ம ஊர் சார்ந்து நம்ம மதுரை பக்கம் ஃபுல்லாமே வ போ எங்கடா இருக்க, எங்கடா போகிற, என்னடா செஞ்சீங்க, என்னென்ன வரேன் அப்படின்னு இருக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் நிறைய அந்த இடத்துல மாற்றினாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. வரிகள்லாம் அங்கேயே எழுதுனாங்க, ஸ்பாட்டில் ரெடி பண்ணது. அந்த இடத்துல ஒன்றே ரெடி பண்ணி நம்ம பாடலை, அந்த இடத்துல 5 பேர் கொண்ட குழுவா டக்குன்னு அண்ணன் சொல்கிறாங்க, ரஞ்சித் அண்ணே இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தான் வேணும் எனக்கு அப்படின்னா அவங்க சரசரன் அவங்க கூட டக்குன்னு எழுதிட்டே இருந்தாங்க. நம்ம பாட்டு அவங்க கொடுக்க டக்குன்னு பாட ஒரு நாள் ஃபுல்லாக பயணிச்சேங்க அங்கே. அதே பெரிய விஷயம். ஒரு நாள் ஃபுல்லாமே காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு என்ட்ரி ஆனால் இப்படி இரவு ஒரு 8-9 மணி ஆயிடுச்சு, பாட்டு முடிஞ்சிச்சு. இப்போ படத்தில் பார்க்கும்போது அந்த காட்சி அமைப்பு எடுக்கப்பட்ட விதம் சொன்ன மாதிரி முக்கியமாக அந்த வாழ்வியலை காமிக்கிற மாதிரியான ஒரு பாடல் அமைப்பாக இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எவ்வளோ நிறைவாக இருந்ததுண்ணா? இது எப்படின்னா புதுசாக தெரியலைங்க, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி இருந்தாங்களோ அதை வந்து பதிவு பண்ண மாதிரி இருந்துச்சு.
ஒவ்வொரு ஒவ்வொரு கணக்குமே நம்ம முன்னோர்கள் எப்படி பதிவு பண்ணாங்களோ அது மாதிரியே இருந்துச்சு. அப்போ நம்ம பாட்டியாக இருக்கட்டும், நம்ம தாத்தாவாக இருக்கட்டும், அது ஒவ்வொருமே இருக்காங்க. அந்த மிராசையா வராங்கள, அதெல்லாம் இப்போ இருந்திருக்குமோ, இப்படி தான் வந்த உடனே டக்கு டக்குன்ட்டு அவங்க வேலை பார்க்குறாங்களா, அதெல்லாம் அப்படி தோணுச்சு நம்மளுக்கு. ஆனால் அந்த பாட்டே முடிஞ்சிடும், அந்த 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 வாழ்விலே சொல்லியிருப்பாங்க. அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. எப்படி இருந்துச்சுன்னா இப்படிலாம் இருந்திருக்குமோ அப்படின்றத மாதிரி இருந்துச்சு. அந்த திரைப்படமாக பார்க்கும்போது எந்த உணர்வு இருந்ததுன்னு? ஏன்னா அதில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மண் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது, சொல்லப்போனால் அந்த கோலார் தங்க வயல் அப்படின்றது உருவாகிறதுக்கு முன்கூட்டிய காலகட்டம் அப்படிங்கும்போது அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு அந்த படம் முழுமைக்கும் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இல்லை, இப்போ தங்கலான்னு படம் நம்ம பாடி முடிச்சிட்டோம்ட்டு நான் ஒரு 2 பேர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஒன்று நம்ம வீட்டாளர்கள்ட்ட சொன்னது, இன்னொன்று வந்து தாராபுரம் முரளி என்ன அவர்கிட்ட சொன்னோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, தங்கலாண்டு ஃபேமிலியே இருக்கான் எங்கள் தருமபுரியில், தங்கலான் ஃபேமிலியே இருக்கான், நாமக்கல் தருமபுரி. அவங்களுக்குன்னு ஒன்று குடும்பமே அங்கே இருக்கான். அந்த படம் எப்போ வருது நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக எதிர்பார்த்த டைம் தான். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி வாழ்வியலில் இருந்தவங்களாம் இருக்காங்க, அவங்களுடைய பரம்பரையில் இருந்தவங்களாம் இருக்காங்க. அவங்க ஃபோட்டோவராக எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டு தான் பாரு இப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத அவர் சொன்னார். அதை அப்படின்னு வரலாறு அவர் ரொம்ப அதை பேசிக்கிட்டே இருப்போம். படம் வரதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி இருந்துச்சுரா, இந்த மாதிரி இருந்துச்சுரான்னு கேட்டுக்கிட்டே இருப்போமா. அப்படின்றப்ப அந்த படத்தோட ஆர்வம் அதிகமாகிடுச்சு. படம் எப்படி இருக்கும், பார்க்கணும் அப்படின்ற தோன்றலாக இருந்துச்சு. அதே படம் நம்ம பாட்டு வேறு அதில் என்ட்ரி ஆகுது. ஒரு சூழலில் பயம். ஏன்னா எப்பவுமே பாடல் வந்து இப்போ தேட்டரில் வந்தால் தான் மன திருப்தி. ஆனால் பாடல் நிறையா பாடியிருப்போம், அது வந்து ஒரு வராமல் இருந்திருக்கலாம், இல்லை வேறு வாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்ல. ஆனால் வந்து அது ஒரு பயம். ஆனால் அண்ணே சொன்னாவன், ரஞ்சித்தனை சொன்னால் மாறாது, சொல்லியே இது பண்ண பாட்டு இருக்குது, நீ பாடியிருக்கு, வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னது எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. இருந்தாலுமே ஒழிய நம்ம யார்கிட்ட கேட்குறது, ரஞ்சித்தனை விட்டால் நம்மளுக்கு தெரியாது, யாருமே தெரியாது. அப்படின்னா யார்கிட்ட கேட்குறது யோசனை அப்படின்ற படம் அந்த எதிர்பார்ப்போடு இருக்குது. அப்புறம் ப்ளஸ் அந்த பாட்டு வருமானு இருக்குது. ஆடியோ லான்ச்சில் நம்ம பாட்டு இல்லை. ஏன்னா மினிக்கு பாட்டு அந்த சாங் இருக்குது, நம்ம தங்கலான் சாங் இருக்குது, 2 பாடலுமே இருக்குது, நம்ம பாட்டு இல்லை. அப்போ ஆடியோ லான்ச்சுக்கும் போகிறோம், அப்போ நம்ம பாட்டு இல்லை அப்படின்றப்ப எனக்கு பயமாகவே இருந்துச்சு. நான் பாட்டு வந்துருமா. ஏற்கனவே லவ் டுடே சிலுக்குச்சிப்பா ஊஞ்சலாட பாடியிருக்கோம், அதுலேயுமே முகம் தெரியலை. ஆனால் ஹிட்டு பாட்டு சிலுக்குச்சிப்பா ஊஞ்சலாடுது அப்படின்றது பயங்கரமான ஹிட்டு, வைரல். என் முகமும் தெரியல, இதுலேயும் இந்த பாட்டு என் முகம் தெரியாமல் இருந்துருமோ. ரொம்ப அந்த அந்த படம் வரதுக்குள்ளே நான் ஒரு பட்டை பாடிங்க தங்கலான் ஐயா. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஒரு வருஷத்தை நான் ரொம்ப கஷ்டப்பாடிங்க. அந்த வருது படம் வர வரைக்கும் டென்ஷன் தாங்க. அந்த 3 நாளில் பாட்டு வந்துச்சுல, அப்பயுமே பாட்டு வரதுக்கு முன்னாடி பாட்டு அந்த அந்த இது இருக்குல்ல, ஆன் பண்ணோம்ல, அதை நிப்பாட்டிட்டு என்னுடைய வரி நான் பாடினா இருக்கான்னு பார்த்துட்டு தான் பார்த்தேன். நம்ம பாடினது இருக்கும், நம்ம இப்போ பாடகரும் போட்டிருப்பாங்களே. அப்போ பார்த்தா சியான் விக்ரம் இது போட்டுட்டு அடுத்து மச்சியம்பாலாம் போடுங்க பாட்டேன். அப்போ தான் போட்டேன். நிறைய தங்கலான் வந்து தவிக்க வச்சு அந்த படம் வந்து வெற்றி வாக சூழ்நிலை ஆத்தாடி. இப்போ அறுவடை பாடலோட தொடக்கத்தில் சியான் விக்ரம் அவர்களுடைய குரல் வருது இல்லையா, அது வந்து அந்த சமயத்திலே பேசி முடிவு செய்யப்பட்டதா இல்லை அதுக்கப்புறம் பண்ணாங்க? இல்லை நான் பாடினது, அது நான் ஃபுல்லாக பாடிட்டேன். அது இப்போ MP3 ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ அடுத்து வெளியிட்டுட்டாங்க. அது அண்ணன் ஃபீல் அது வேற மாதிரி இருக்கும். அது கிழக்கு வெளுத்திருச்சு கீழ்வானமின் இருச்சு, அண்ணன் அப்படி மெலோடியில் அந்த அந்த ஈர்ப்பு. அண்ணோட வாய்ஸ் நல்லா இருக்கிற அந்த இடத்துல நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் ஓப்பனிங் நம்ம கிழக்கு அப்படி பாடியிருக்கோம் நம்ம. ஆனால் ரெண்டுமே நம்ம பாடினது தான் அண்ணன் வாய்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணேன். ஆனால் அண்ணன் பாடினதுனால தான் ஓப்பனிங் ஃபீலு, அந்த ஃபீல் வந்து நான் சியான் அண்ணன் அவங்க குரலை கேட்டதை வேற லெவல் ஆயிடுச்சு பாட்டு. அது வந்து நீங்கள் எப்போ கேட்டிங்கன்னா முன்னாடி ஆடியோவில் கேட்டீங்களா? இப்போ அந்த பாட்டு வந்த பிறகு கேட்டேன். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் தான் நான் தானே பாடியிருக்கேன், ஃபுல்லாக நான் தானே பாடியிருக்கோம். அந்த செகண்ட் ஹீரோ அண்ணன் பண்ணியிருப்பார் அந்த கருதிருப்பு. அப்படின்றப்ப நம்ம வாய்ஸ் வரும்போது தான் கண் கலங்கினான். வீட்டில் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்கண்ணா? இந்த படம் வந்த உடனே கொண்டாடிய விதங்களே வேறு. ஏன்னா அந்த பாட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சுல,
இப்போ பாட்டு வராமல் தேட்டரில் வந்துச்சுன்னா அது வேறு, பாட்டு 3 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்ப நான் ஓப்பனாக சொன்னேன், ஒரு கிட்டத்தட்ட 200-250 வாட்டை கேட்டிருப்பேங்க அந்த பாட்டை. என் செல்லில் ஃபுல்லாக அந்த பாட்டு தான் ஓடிட்டே இருந்தோம். சந்தோஷம் இதுக்கு மேலே என்ன, எல்லா பேரும் நம்ம குடும்பத்தார் ஃபுல்லாக சந்தோஷப்படுறது அதிகம். வாய்ஸ் கேட்குறேன், கருப்பனுக்கும் பாண்டிக்கும் ராக்காய்க்கும் இருளாய்க்கும் காளியாத்தாக்கும் பாடின அந்த குரல் வந்து தங்கலானுக்கு அந்த மெலோடியை கண்ணாடி வளையலன்னு போகும்போது எப்படி இருக்கும், அதுவே பெரிய பாக்கியமாக. இப்போ அது மெலோடின்றதே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் தான். நீங்கள் என்ன இப்போ வாடா கருப்பா எழுந்து வாடா, கொட்டை கருப்பு மந்த கருப்பியா சொல்ல கருப்பு சப்பானி கருப்பு எழுந்து வாடா, ஐயா பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி கண்ணாடி வேலை எழில என்ன இருக்கு, அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்றப்ப யுவனனும் சரி ஜீவனும் சரி வேற லெவல். யுவனன் எப்படி சிலுக்கு சிப்பா ஊஞ்சலா ஆடுது, என் மஞ்சள் குருவி ஊஞ்சலா ஆடுது, குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா, அந்த இதுக்கும் மக்கா கலங்கதா பார்க்க எவ்வளோ அவங்க ஐயா அவங்க நம்ம எடுத்துக்கொண்டுறது தான். அதே மாதிரி ரகுநந்தன் ஐயா அயோத்தியில் திருட்டு பயலை அவன் திருடி போயிட்டா வரட்டுன்னு அப்படிலாம் வெறும் மெலடியாக பாடும். அப்படின்றப்ப எனக்கு பிடிக்குது. எனக்கு கருப்புசாமி பாட்டு பாடினாலுமே ஒழிய இந்த மெலோடி பாடுறது வந்து எனக்கு ஒரு ஒரு திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இப்போ இந்த படம் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுது, நிறைய பேர் நேர்மறையாக நிறைய விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த படத்தை பற்றி நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அது உண்டு, ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் அப்படின்னு. இந்த எதிர்மறையான விமர்சனங்களை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஐயா அது வந்து நடக்காததை சொல்லலை, நடக்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ பேர் ஒரு சொல்லுவாங்க இல்லைங்க, ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஏகப்பட்டது கெட்டதாக தான் வரும்ண்டு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது சாமி. தங்கலான்றது ஒரு அருமையான படம், விக்ரம் என்ன வேறு லெவல், இப்போ சூப்பராக எல்லா பேரும் அருமையாக நடிச்சிருக்காங்க. இசை ஜீவியண்ணே வேறு லெவலு, ஞானவேலையா சூப்பராக தயாரிச்சிருக்காங்க. டேரக்டர்னே பிச்சு அறிஞ்சார் பா ரஞ்சித்தன், அவ்வளோதான். அண்ணனுக்கு நன்றி, அப்படி தான் போகணும். இப்போ தொடர்ச்சி அப்போ இனிமேல் வந்து பா ரஞ்சித் அவர்களுடைய திரைப்படங்களில் வாய்ப்பு இருக்குது, மதிச்சேம் பாலான்னு பாடுவார், அப்படி புரிஞ்சுக்கலாம். தெரியல, அது வந்து அண்ணனுக்கு நடந்தால் நல்லது தானே, நடந்தால் சந்தோஷம் தானே. எங்கள் அண்ணன் படத்தில் நாங்கள் பாடாமல் யார் பாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தானே. ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், இப்போ தொடர்ச்சியாக வந்து முத்திய அண்ணன் படம் கொடுத்தாரு, நம்ம தேவராட்டத்தில் நடிச்சிருக்கோம். இப்போ சுற்றி சசிகுமார் அண்ணன் அயோத்தியில் நடிச்சிருக்கோம். ஒரு கலை சார்ந்து எல்லாமே கலை ஜாம்பவான்கள் தானே. அப்படின்றப்போ ரஞ்சித் அண்ணன் கொடுத்தா சந்தோஷம்தான். இங்கிட்டு வந்து ஒட்டுமொத்த அத்தனை டேரக்டர் இப்போ தான் எவ்வளோ டேரக்டராக இருக்காங்க, ஐயாமார்கள் கொடுத்தா சந்தோஷம் தான். ஒரு கிராமிய கலை சார்ந்த ஒரு கிராமிய கலைஞர் வர்றது சந்தோஷம் தானேங்க. கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா. ஆனால் வேறு இனி வர காத்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன். சீன்ராம் சாமி ஐயாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா கூப்பிட்றேன்னு இருக்காங்க. கூடிய விரைவில் ஐயா போட்ட அந்த ஊனா சுண்டி தான். சீனு ராமசாமின்ற ஒரு கடவுள், அவர் எனக்கு ஆரம்பித்த விதம் தான் இவ்வளோ வரைக்கும் ரஞ்சித் அண்ணன் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா உங்களை பார்த்ததில். என்ன சொன்ன மாதிரி தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்ற மாதிரி எல்லா பாடல்களும் வெற்றி வரிசையில் அமைஞ்சிருக்கு. அது எல்லாருக்குமே அமையுமான்னு தெரியல, அது தொடர்ச்சியாக அமையிறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக இந்த மண் சார்ந்த கலைஞனுக்கு அப்படி ஒரு மகத்தான வெற்றி வர்றதுன்றது எங்களுக்குமே அது உள்ளார்ந்த மகிழ்ச்சி தான். இது அப்படியே தொடரட்டும், இன்னும் எட்ட வேண்டிய உயரங்கள் காத்திருக்கு. அந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சேருவீங்கன்னு நம்புகிறோம். அந்த சமயத்துலேயும் நம்ம பேசலாம்ண்ணா. நன்றி. நன்றி. மீண்டும் 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 கலாட்டா சேனலுக்கு நீங்கள் என்ன இப்படி கூட்டு இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்த கலாட்டா நேயர்களுக்கும் வணக்கம். மதுரை மதிச்சேம்பாலா சார்பாக கலை சார்ந்து கலைஞரை வளர்த்து விடுங்க, வளர்றோம், கலைகள் வளரட்டும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். முடியாது 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 எங்கேயாவது போய் சாவு போ.